அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து ஒரு 10 கேள்வி பார்க்க இருக்கும். சரிங்களா? 10மே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். சரியா? ஸோ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின், மஹத் சத்தியாகிரகம் என்ற அமைப்பை B.R. அம்பேத்கர் உருவாக்கியதற்கான காரணம் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ மஹத் சத்தியாகிரகத்தை அம்பேத்கர் உருவாக்கிய காரணம் கேட்டிருக்காங்க. ஸோ மஹத் சத்தியாகிரகம் ஃபஸ்ட்டு எந்த ஆண்டு? 1927 இல்லையா? ஸோ மனித உரிமைக்காக நடைபெற்ற முயற்சிகளில் குறிப்பிடத்தக்கவைன்னு சொல்கிறதுக்குன்னா அது 2. 1, தந்தை பெரியார் 1924 வைக்கத்தில் நடந்த ஆலய உள்நுழைவு போராட்டம் 1. 2வது, மராட்டிய மாநிலம் மகாத்துக்குளத்தில் நம்ம அம்பேத்கர் நிகழ்த்திய தண்ணீர் எடுக்கும் போராட்டம் இல்லையா? ஸோ அதுதான் மஹத் சத்தியாகிரகம்னு அழைக்கப்படுது. ஸோ இங்கே காரணம் கேட்குறாங்க இல்லையா? ஸோ என்ன காரணம்? ஆப்ஷன் சி, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை மீட்டு தருவதற்காக உருவாக்கிய அமைப்பே மஹத் சத்தியாகிரகம். சரியா? செகண்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ 2வது கேள்வி பாருங்க. அம்பேத்கர் மக்கள் கல்விக் கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு. சரியா? ஸோ அம்பேத்கர் மக்கள் கல்விக் கழகத்தை எந்த ஆண்டு தோற்றுவித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? எந்த ஆண்டு? 1946ஆம் ஆண்டு அம்பேத்கர் மக்கள் கல்விக் கழகத்தை தோற்றுவிச்சார். சரியா? ஸோ 1930 அவருடைய ஜனதா பத்திரிகை வெளியே வந்தது. 42 பட்டியலினத்தவர் கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கினார். சரியா? ஸோ அம்பேத்கர் மக்கள் கல்விக் கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு என்ன? 1946. சரியா? அடுத்த கேள்வி போலாமா? மூணாவது கேள்வி பாருங்க. கீழ்காண்பவர்களில் டாக்டர் B.R. அம்பேத்கரை 2 தலைமுறைகளுக்கு முன்பே எதிர்நோக்கிய அறிவுசார் மனிதர் என்று குறிப்பிட்டவர் யார்? சரியா? ஸோ நம்ம அம்பேத்கரை 2 தலைமுறைகளுக்கு முன்பே எதிர்நோக்கிய அறிவுசார் மனிதர் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ யார்? நம்முடைய அயோத்திதாச பண்டிதர். சரியா? அயோத்திதாச பண்டிதனுடைய இயற்பெயர் என்ன? காத்தவராயன். சரியா? ஸோ இவரும் ஆசிரியர் பெயரை தம் பெயராக கொண்டுக்குவார். அதே மாதிரி தான் அம்பேத்கரும் தன்னுடைய ஆசிரியர் பெயரை தன் பெயரை எடுத்துக்கிறார். ஸோ அம்பேத்கரை மற்றவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஜவஹர்லால் நேரு. சரியா? பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே. ஆசிய கண்டத்திலேயே தனியார் நூலகத்தை அமைத்த பெருமை அம்பேத்கருக்கே உண்டுன்னு நேரு சொல்லியிருப்பார். பெரியார். சரியா? பகுத்தறிவு செம்மல் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் என்ன சொல்லியிருப்பார்? அவருக்கு கொடுத்த வேலையில் கண்ணாக இருப்பவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர பிரசாத் சொல்லியிருப்பார். சரியா? யார் ராஜேந்திர பிரசாத்? சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் இல்லையா? ஸோ 1952 62 வரைக்கும் இறந்திருப்பார் இல்லையா? ஸோ தேர்ட் ஒன், ஆப்ஷன் ஏ, அம்பேத்கரை 2 தலைமுறைகளுக்கு முன்பே எதிர்நோக்கிய அறிவுசார் மனிதர் என்று குறிப்பிட்டவர் யார் தான்? அயோத்திதாச பண்டிதர் தான். சரியா? அடுத்து 4வது கேள்வி, எந்த ஆண்டு அம்பேத்கர் தீண்டத்தகாதவர்களின் தார்மீக மற்றும் பொருள் முன்னேற்றத்திற்காக, பொருள் முன்னேற்றம்னா என்ன? பொருளாதார முன்னேற்றம்னு எடுத்துக்கணும். பொருளாதார முன்னேற்றத்திற்காக பம்பாயில் வசித் கிருத் ஹர்தயானி சபா என்ற அமைப்பை தொடங்கினார். சரியா? ஸோ இது என்னங்க புதுசாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா, இதுதான் என்ன?
ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை. சரியா? நம்ம அப்படி தான் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை எப்போ உருவாச்சு? 1924 இல்லையா? ஸோ அந்த ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை தான் வஷித்கிருத் ஹர்தயானி சபா என்ற சொல்கிறாங்க. சரியா? ஸோ 1927 ஒடுக்கப்பட்ட பாரதம். ஆயிரத்தி 1930 ஜனதா பார்த்தோம், அவருடைய பத்திரிகை. 1990 என்ன? பாரத் ரத்னா. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ 5வது கேள்வி பாருங்க. மக்களாட்சியை அடைவதே நமது முன் உள்ள பிரச்சனையாகும். அரசியல் அளவில் அதை நாம் பெற்றுவிட்டோம். நாம் அதை பொருளாதார ரீதியாகவும் விரிவடைய செய்ய வேண்டும் என்று கூறியவர் யார்? சரியா? ஸோ மக்களாட்சி அடையிறதா நம்ம முன்னாடி இருக்க பிரச்சனை. ஸோ அரசியல் அளவில் நம்ம மக்களாட்சியை பெற்றுட்டோம், ஆனால் பொருளாதார ரீதியாக அதை நம்ம விரிவடைய செய்யணும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ யார் சொன்னா? ஜவஹர்லால் நேரு இல்லையா? 5th ஒன் ஆப்ஷன் பி. சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மகாத்மா காந்தி மக்களாட்சியை பற்றி என்ன சொல்லியிருப்பார்? மக்களாட்சியை 20 பேர் கொண்ட குழுவால் நிறைவேற்ற முடியாது, அது ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு மக்களாலும் முன்னெடுக்கப்படுவதே மக்களாட்சி அப்படின்னு சொல்லிட்டு 9th நியூ புக்கில் படிச்சிருப்பீங்க. சரியா? ஸோ அது மகாத்மா காந்தி சொல்கிறது. காமராஜர், சட்டங்களும் விதிமுறைகளும் மக்களுக்கானவை, விதிமுறைகளும் சட்டங்களும் மக்களுக்காக அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ 5th ஒன் என்ன? ஆப்ஷன் பி. ஸோ 6வது கேள்வி பாருங்க. கீழ்காண்பவர்களுள் இந்திய மதச்சார்பின்மையின் சிற்பியாக கருதப்படுபவர் யார்? சரியா? ஸோ இந்தியாவின் மதச்சார்பின்மையின் சிற்பியாக கருதப்படுறது யார் தான்? நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். சரியா? ஸோ மதச்சார்பின்மையின் சிற்பி, நவீன இந்தியாவின் சிற்பி, மனிதகுல மாணிக்கம், நவபாரத சிற்பி, இது எல்லாமே ஜவஹர்லால் நேரு ஐயா அவருடைய சிறப்பு பெயர்கள் தான் இல்லையா? ஸோ நம்ம மகாத்மா காந்தி மதச்சார்பின்மை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காமராஜர் என்னன்னு சொல்கிறாரு? ஜனநாயக, சோஷியலிச, சிற்பி என்று அழைக்கப்படுறவர் தான் யார்? நம்முடைய காமராஜர். சரியா? ஸோ அடுத்து 7வது கேள்வி. மகாத்மா காந்தி தன்னுடைய வாரிசாகவும் அடுத்த தலைவராகவும் ஜவஹர்லால் நேரு பெயரை கூறினார். அந்த கணிப்பு உண்மை என்று நாம் உணர்ந்துள்ளோம் என்று கூறியவர் யார்? சரியா? ஸோ மகாத்மா காந்தி தன்னுடைய அரசியல் வாரிசாகவும் அடுத்த தலைவராகவும் நேருவை சொன்னார் இல்லையா? ஸோ அந்த கணிப்பு உண்மை என்று நம்ம உணர்ந்திருக்கோம் அப்படின்னு சொன்னது யார்? சுதந்திர இந்தியாவின் முதல் துணை பிரதமர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். சரியா? முதல் உள்துறை அமைச்சரும் சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இல்லையா? ஸோ அவர் தான் இந்த கூற்றை வந்து சொல்லியிருக்கார் இல்லையா? ஸோ 7 ஆப்ஷன் பி. சரியா? 8வது கேள்வி பாருங்க. பகத்சிங் எப்போது லாகூரில் தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ பகத்சிங் எங்கே தூக்கிலிடப்பட்டிருக்காரு? லாகூரில் தூக்கிலிடப்பட்டிருக்காரு. சரியா? ஸோ எப்போன்னு தான் கேள்வி இல்லையா?
ஸோ பகத்சிங்க்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டது எப்போ? அக்டோபர் 7, 1930 தூக்கு தண்டனை வழங்கப்படுது. சரியா? ஸோ அது நடைமுறைப்பட்டது தான் மார்ச் 23, 1931. சரியா? ஸோ தண்டனை வழங்கியது அக்டோபர் 7, 1930. ஸோ அது நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்போ தூக்கில் போட்டாங்கன்னா மார்ச் 23, 1931. சரியா? ஸோ இது ரொம்ப 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 முக்கியம் இல்லையா? ரிப்பீட்டடாக கேட்டுட்டு தான் இருக்காங்க. அடுத்து 9வது கேள்வி பாருங்கள். சுதேச கப்பல் நிறுவனத்தின் வெற்றி குறித்து தன்னுடைய பத்திரிகைகளில் எழுதிய தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எழுதினது யார்? லோகமானிய திலகர். சரியா? அவருடைய 2 பத்திரிகை என்ன? கேசரி, மராட்டா. ஸோ கேசரி மராத்திய மொழி பத்திரிகை, மராத்தா ஆங்கில மொழி பத்திரிகை. சரியா? ஸோ இது ரெண்டுத்துலேயுமே சுதேச கப்பல் நிறுவனத்தினுடைய வெற்றியை பற்றி புகழ்ந்து எழுதியிருப்பார். சரியா? சுதேச கப்பல் நிறுவனம் 1906 SS லாவோ, SS காளையாம் அப்படின்னு 2 கப்பலை ஃபஸ்ட்டு எங்கே ஓட்டினார்? தூத்துக்குடி, கொழும்பு இல்லையா? ஸோ 9வது கேள்வி ஆப்ஷன் பி. ஸோ 10வது கேள்வி பாருங்கள். டெல்லியில் உள்ள மத்திய சட்டமன்றத்தின் மீது பகத்சிங் உடன் இணைந்து வெடிகுண்டு வீசிய நபரின் பெயர். சரியா? 1929 ஏப்ரல் 8. சரியா? இந்த நாள் மத்திய சட்டமன்றத்தில் பகத்சிங்கும் படுகேஸ்வர் தத்தும், சரியா, இருவரும் சேர்ந்து ஒரு புகைக்குண்டை வீசுகிறாங்க. யாரையும் கொல்வதற்கான நோக்கத்துடன் அல்ல. சரியா? ஸோ அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக, அவங்க பேச விரும்பியதை பேசுகிறதுக்காக அந்த புகைக்குண்டை வீசி எறிகிறாங்க. வீசி எறிஞ்சிட்டு இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிற முழக்கத்தை அங்கே முழங்குறாங்க இல்லையா? பாட்டாளி வர்க்கம் வாழ்க அப்படிங்கிற அந்த முழக்கம். சரியா? ஸோ இந்த ஏப்ரல் 8ஆம் தேதி ஏன் அப்படின்னா 1928 சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 8ஆம் தேதி 2 சட்டத்தை ஆங்கிலேய அரசு கொண்டு வந்திருக்கும். வர்த்தக சட்டம், வர்த்தக தகராறு சட்டம். இன்னொன்று பொது அமைதி, பொது பாதுகாப்பு சட்டம். சரியா? ஸோ இது மூலமாக தான் அப்போது 1928 நடந்த பல போராட்டங்களை அடக்குமுறையில் அடக்கி ஒடுக்கிறதுக்காக இந்த 2 சட்டங்களும் போடப்பட்டிருக்கும். சரியா? ஸோ அதே நாளில் தான் மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசணுன்றதுக்காக, அவருடைய எதிர்ப்பை தெரிவிக்கணுன்றதுக்காக மத்திய சட்டமன்றத்தில் குண்டை வீசி எறிகிறார். சரியா? ஸோ அவரோட இருந்த நபர் யாருன்றது தான் முக்கிய கேள்வி. படுகேஸ்வர் தத். சரியா? இதுவும் முக்கியமானது. ஸோ 1931 மார்ச் 23ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டார் பகத்சிங்கை. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஸோ அவரோட சேர்ந்து யாரெல்லாம் தூக்கிலிடப்பட்டாங்க? சுகுதேவ், ராஜகுரு, பகத்சிங், இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. சச்சின் சனியா யாருன்னு பார்த்தோன்னா நவ்ஜவான் பாரத் சபா, இந்துஸ்தான் குடியரசுக் கழகம். சரியா? இந்துஸ்தான் குடியரசுக் கழகத்துடைய நிறுவனரில் இவரும் ஒருத்தர். சரியா? சச்சின் சனியா மற்றும் ஜோகேஷ் சட்டர்ஜி, இவங்க 2 பேரும் தான் இந்துஸ்தான் குடியரசுக் கழகத்தை தொடங்கியிருப்பாங்க. சரியா? இது பின்னால் இந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற பேரில் மாறி இருக்கும். சரியா? ஸோ இங்கே கேள்வி அவரோட சேர்ந்து குண்டு வீசிய நபர் யாருங்கிறது தான். ஸோ படுகேஸ்வர் தத். சரியா? ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான், பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.